102 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:01 மணி வரையிலும், திருவாதிரை, அதற்கு பின்பு புனர்பூசம். இன்றைய திதிகள் காலை 6:38 மணி வரையிலும், துவாதசி, அதற்கு பின்பு திரையோதசி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:01 மணி வரையிலும், அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் மற்றும் குடும்ப வேலைகள் அனைத்தும் இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார நிலைமை உயரும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் இன்று உங்கள் கனவுகள் நிறைவேறும். சோமவார பிரதோஷமான இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சந்திரமங்கல யோகமாக அமைகிறது. இன்று 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். பல நாட்களாகவே நீங்கள் எண்ணியிருந்த வேலைகள் இன்று உங்களுக்கு தடையில்லாமல் நிறைவேறும். அலுவலக வேலைகளில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பங்குச்சந்தையின் முதலீட்டில் இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். உங்கள் முதலீடுகள் இரட்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. தங்கம், வெள்ளி வாங்குவது மற்றும் மற்ற முதலீடுகளிலும் இன்று உங்கள் கவனம் செலுத்த நல்ல ஒரு மன சந்தோஷமும் உங்களினுடைய பொருளாதாரமும் உயரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் நல்ல ஒரு மன சாந்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து தகராறுகள் இது போன்றவற்றில் இன்று நல்ல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாய் ராசியிலேயும் மற்றும் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாக அமர்ந்திருப்பதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத பணவரவு இன்று கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆசியையும் அனுகிரகத்தையும் பெறலாம். இன்று முருகன் ஆலய வழிபாடும் உங்களுக்கு மிகவும் சிறந்தது. சோமவார பிரதோஷத்தில் நரசிம்மரையும் வணங்க செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த வேலை முயற்சிகள், அதில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் ஓயும். கொடுக்கல் வாங்கல் இதுவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவை கொடுக்கும். இன்று பல நாட்களாகவே உங்களினுடைய வேலை தேடல் முயற்சியில் இருந்து வந்த தடங்கல்களும் நிவர்த்தியாகும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் மற்றும் வெளியூர் செல்லுவது, வெளியூர் பிரயாணங்கள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மன நிறைவு உண்டு. இன்று கடகராசி அன்பர்களுக்கு இடம் வாங்குவது மற்றும் இடம் விற்பது, வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் இருக்கக்கூடிய விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இன்று சோமவார பிரதோஷத்தில் நரசிம்மரை வணங்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷங்கள் காத்திருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷம் இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திரன் லாபத்தில் அமர்ந்திருப்பது செவ்வாயுடன் இன்று பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இன்றைய நாளில் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு
மிகவும் ஆதரவான ஒன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகிறது. சோமவார பிரதோஷத்தில் இன்று பிரதோஷ காலத்தில் நந்திதேவருக்கு அபிஷேகத்தில் பொருட்களை தானமாக கொடுக்கலாம். கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பரிகாரமாகும். குடும்ப பொறுப்புகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகள் இன்று உங்களுக்கு அதிகரிக்கலாம். லாபத்தில் ராசிநாதன் இருந்தாலும் கூட 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் அலைச்சலை கொடுப்பார். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் மருத்துவ செலவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு குறையலாம். இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் மற்றும் வியாபாரத்திற்கான உதவிகளை நீங்கள் பெறலாம். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சந்திர பகவான் பாக்கியத்திலையும் மற்றும் குரு பகவான் 10ஆம் இடத்திலையும் இருப்பது, பாக்யநாதன் 10ஆம் இடத்தில் இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று யோகத்தை கொடுக்கும். நீங்கள் சந்திக்க நினைத்த நபர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக சந்திக்க முயற்சி செய்த நபர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். சொத்து விஷயங்கள் மற்றும் சொத்து வாங்குவது விற்பது போன்றவற்றிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சில குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும். உங்கள் நண்பர்கள் மூலமாக இன்று தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் மற்றும் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகும். இன்று 5 குடைய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் பாக்யநாதன் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சற்று குடும்பத்தில் குழப்பங்களை கொடுக்கலாம். பணப்பற்றாக்குறைகள் மற்றும் பணம் வந்து சேர வேண்டிய ஒரு சில விஷயங்களுக்கும் இன்று தாமதங்கள் ஏற்படும். சோமவார பிரதோஷமான இன்றைய நாளில் பிரதோஷ கால பூஜைகளில் கலந்து கொண்டு கோவில்களுக்கு நீங்கள் தானம் கொடுப்பது சிறந்தது. பால், பன்னீர் மற்றும் சந்தனம், பச்சரிசி இவற்றை தானமாக கொடுக்க சந்திரனுக்குண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடையே மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். 7ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்தில் புதனின் சஞ்சாரம் கணவன் மனைவிக்கிடையே மருத்துவ செலவுகள் வந்து போகும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. இன்று குடும்பத்தில் சின்ன விஷயங்களுக்காக போராட்டங்களும் மற்றும் வாக்குவாதங்களும் வந்து போகலாம். முடிந்த வரையில் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுவது சிறப்பு. வேலை விஷயமாக இன்று மற்றவர்களை சென்று சந்திப்பதோ வியாபார ரீதியாக மற்றவர்களை சந்திப்பதையோ நீங்கள் தவிர்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். குடும்ப பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இன்று அது அதிகரிக்கலாம். இன்று அலுவலக ரீதியாக வரவேண்டிய நல்ல செய்திகள் பகல் நேரத்திற்கு மேல் வந்து சேரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை மனதிற்கு அமைதியை தரலாம். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலைக்கான வாய்ப்புகள் மற்றும் நீங்கள் வேலை தேடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் வெற்றி கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சில மனக்கசப்புகளும் சில மறைமுக நண்பர்களாலே மறைமுகமான சில மனதிற்கு திருப்தி இல்லாத விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்களை தவிர்க்கலாம். இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பலம் மிகுந்த நாளாக அமைகிறது. உங்களினுடைய உழைப்புக்கு உயர்வு உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கும். சந்திரனும் செவ்வாயும் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கலாம். குரு புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் வரவுகள் அதிகமாக இருக்கும், செலவுகள் குறைவாக இருக்கும்.
நீங்கள் எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும். சோமவார பிரதோஷமான இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இந்த பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்று சாயங்காலம் உங்களுக்கு இந்த பிரதோஷ வேளையில் நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்தாலும் பூர்வ ஜென்ம பலன்கள் அதிகரிக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக இருப்பதனால் மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளிலும் தீர்வுகள் கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் வந்து சேரும். பல நாட்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகளை கேட்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு. பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். சோமவார பிரதோஷமான இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடில் முக்கியமாக நந்தி தேவருக்கு பச்சை பயறு நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.